ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிம்முக்கு தான் போக்னம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும்ல, ஆனாலும் அவரும் வேறு ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவார். ஆமாம் போக்னம், நீங்கள் எதுக்கு ஊரை விட்டு ஓடி போனீங்க அப்படின்ட்டு வர கேட்பாரு. அதுவா, என் ஊருக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுற டீம் வந்தாங்க. ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு எனக்கும் சிட்டிக்கு போனால் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் கிடைக்கும்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். அது என்ன டாக்குமெண்ட்ரி அப்படின்ட்டு வர கேட்பாரு. அதுவா, வைல்டு கொரியா அப்படின்ட்டு வர சொல்லுவான். இது வைல்டு கொரியாவா அப்படின்ட்டு வர கிம்மோ செம்ம ஷாக் ஆகிடுவார். ஏன்னா அந்த ஷோ தானே கிம்மோ லூயிஸும் ஒன்றா உட்காந்து வர பார்த்துருப்பாங்க. உடனே வேற அதை லூயிஸ்க்கு போட்டு காமிச்சிக்கிட்டு இருப்பாரு. அதில் தான் நம்ம போக்ஷிலாம் வந்திருப்பா. ஸோ போக்ஷில் வர அதில் காட்டுவார். அதை பார்த்த உடனே லூயிஸும் பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவான். இந்த ஷோவில் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போக்ஷில் பார்த்தீங்க, பார்த்த உடனே காதலில் விழுந்துட்டீங்க அப்படின்ட்டு வர சொல்வார். இதுலேயே பார்த்தா என்னால் நம்பவே முடியல அப்படின்ட்டு வர உட்காந்துக்கிட்டு இருப்பான். பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படின்ட்டு வர கிம்மோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் அப்படின்னு வாயை பொழுது வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஆஃபீஸில் ஜாக்லினும் பிக் நியூஸ் அப்படின்ட்டு வர ஓடி வந்துக்கிட்டு இருப்பான். பிரசிடென்ட் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. யார் இது அப்படின்ட்டு வர எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா சாதான் வருவார். சாதான் புதுசாக அப்பாயின்ட் பண்ண பிரசிடென்ட்டாக வேற இருப்பார். உடனே லீக்லாம் செம்ம ஷாக் ஆகிடும். நான் லூயிஸ் வருவாருன்னு தானே நினச்சேன் அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். உடனே சங்கம், இவர் என்ன இப்போ ரொம்ப அழகாயிட்டாரு அப்படின்னு வர வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மாறியும், என்னது இது சா வர வர ரொம்ப அழகாயிட்டே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து வர பார்த்துக்கிட்டு இருப்பா. ஐயோ எனக்கு என்னாச்சு, இன்னும் எனக்கு சா மேலே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன, இது நல்லதுக்கே இல்லையே, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே, ரொம்ப வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கிட்ட நின்று வர புலம்பிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் லூயிஸும் போக்ஷனும் பேண்ட்ரியில் உட்காந்து வர ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போக்ஷனும், உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது இங்கே தான் வந்து காஃபி குடித்தோம், ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்லாம் வர கேட்டுட்டு இருப்பான். நீ இப்போ 2 ஆசைப்பட்ட, எனக்கு எல்லாமே ஞாபகம் வரணும்னு, எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அதேமாதிரி உங்கள் அப்பா அம்மா முகத்தை பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் அது மட்டும் என்னால் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். பரவாயில்லடா, நீ எனக்கு தம்பியை கண்டுபிடிச்சி கொடுத்தியா, அதுவே போதும் அப்படின்ட்டு வர சொல்லுவா. போக்ஷுல் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வர ஹக் பண்ணுவானோ. உடனே வர எல்லாரும் வர சவுண்டு கேட்கும். எல்லாரும் வந்துட்டாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேற காஃபி கொண்டு போவான். உடனே டோஜினோ, டேரக்டர் நீங்கள் ரொம்ப ஸ்வீட் அப்படின்ட்டு வர ஐஸ் வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்டா நான் இருக்கும்போது நீ ஐஸ் வைக்கிறியா, நான் தான்டா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் லூயிஸ் நீங்கள் தான் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு வர லீயும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் சாவும், நான் எதுக்கு இந்த பதவியை ஏற்றுக்கிட்டானே புரியலையே, ஒருவேளை பிரசிடென்ட்னு சொன்னதுனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டோனோ, கொஞ்ச நாள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் எல்லாத்தையும் மண்ணு விழுந்த மாதிரி இந்த பதவியை வேற ஏற்றுக்கிட்டேன். இவ்வளோ வேலை இருக்குது இதில், ஆனால் என் மனசெல்லாம் அங்கே மர்ச்சன்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இல்லை டிஸ்ட்ராக்ட்லாம் ஆகக்கூடாது, நம்ம பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபைலையும் எடுத்து வச்சு வர சைன் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஆனால் இவருக்கு போர் அடிக்கிறது தாங்க முடியாது. ஐயோ போர் அடிக்குதே, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர புலம்பிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் லூயிஸும் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வேறு ஐடியா கேட்டுட்டு இருப்பான். சாக்கிட்ட இருக்கும் போது என்ன ஐடியா கொடுத்தாங்களோ அதே வேறு காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜாக்லினோட ஐடியாவை தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜாக்லின் சூப்பர், உங்கள் ஐடியா ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு வர சொல்லுவான். அவளுக்கு வேறு பயங்கர ஷாக் ஆகிடும். நெக்ஸ்ட் வேறு சங்கோட ஐடியா வேறு எடுத்து பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் காம்படேட்டராக அப்படியே காப்பி அடிச்சிருக்கீங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவான். வேறு டோஜினோட ஐடியாவும் எடுப்பான். டோஜின் எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் பல வருஷமாக ஒரே ஐடியா வேறு கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதையும் வேறு ஓகேன்னு சொல்லிவிடுவான். மாறி, நீங்களா, சூப்பராக இருக்கும் உங்கள் ஐடியா, ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருக்குது அப்படின்ட்டு வேறு பாராட்ட ஆரம்பிச்சிருவான். ஃபைனலாக வேறு நம்ம லீக்கிட்ட வருவான். லீக் வேறு பக்குன்னு இருக்கும். ஏன்னா சாக்கிட்ட எப்பவும் செருப்படி வாங்கிட்டே இருப்பார்ல. சாக்கிட்ட வாங்கின திட்டம்லாம் வேறு மைண்டில் வந்து வேறு போயிட்டு இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே லூயிஸும், ஆமாம் உங்கள் குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வேறு கேட்பான். என்னது இது ஒரே மாதிரி கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் 4th ஸ்டாண்டர்ட் இன்னொருத்தர் 2nd ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். அப்படியா, அப்போனா உங்கள் ஃபீஸ் எல்லாம் நம்ம கம்பெனி தான் ஏற்றுக்கணும் போல் அப்படின்ட்டு வர மூஞ்ச ஒரு மாறி வச்சுட்டு வர சொல்லுவான். போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வர லீயும் அப்படியே பயத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. சும்மா சொன்னேன், என்ன பயந்துட்டீங்களா, உங்கள் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு வர பாராட்ட ஆரம்பிச்சிருவான். போக்ஷலுக்கு வேற லூயிஸ் எல்லாரையும் பாராட்டுறதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்காக வேற இருக்கும். இவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எப்போவுமே திட்டு வாங்கியே பழகப்பட்டதுனால இவன் பாராட்டினவனே பயங்கர எமோஷனலாக வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே போக்ஷல், நீங்களும் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஷிங்ஷிங் லைன்லேருந்து நிறைய ப்ராஃபிட் கொண்டு வந்திருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அப்போன்னு பார்த்து சாவும் அங்கே வந்துடுவார். இவங்க பண்ணுற அரட்டையெல்லாம் கேட்டுட்டு, இங்கே என்ன நடக்குது, வேலை பண்ணுறீங்களா இல்லையா, உட்காந்து கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. உடனே லூயிஸும், சா உங்களுக்கு தான் தனியாக ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் எதுக்கு சும்மா இங்கே வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். நான் ஒன்றும் ரீசன் இல்லாமல் இங்கே வரல, நீங்கள்லாம் வேலை பார்க்குறீங்களா இல்லை ஓபி அடிக்கிறீங்களான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. போக்ஷல், ஷிங்ஷின் லைன் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போதா அப்படின்ட்டு வர சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாரு. உடனே போக்ஷலும், எல்லாமே நல்லா தான் போகுது பிரசிடென்ட் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னே லூயிஸ்க்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும். அது என்ன நம்ம ஷிங்ஷின் லைன், இப்போ நீங்கள் கோல் லைனோட பிரசிடென்ட், அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்ட்டு வர சொல்லுவான். அது எனக்கும் தெரியும், ஷிங்ஷின் லைனில்
நான் இன்வெஸ்டர், ஸோ நான் எங்கள் கம்பெனின்னு தான் சொல்லுவேன், உனக்கு என்னடா வந்தது அப்படின்ட்டு வேறு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறதை பார்த்த உடனே மற்றவங்கலாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்லை எனிமீஸா அப்படின்ட்டு வேறு காசிப் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே சங்கம் வச்சா, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே, லூயிஸ் உங்களுக்கு எத்தனை ஸ்டார் கொடுத்தாரு, நீங்கள் மட்டும்தான் எங்ககிட்ட ஷேர் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. உங்களுக்கு இப்போ என்ன இவன் எத்தனை ஸ்டார் கொடுத்தான்னு தெரியணும், அவ்வளோதானே, அது என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக காமிக்கவே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேறு பாக்கெட்லேருந்து வேறு அந்த ஸ்லிப்பை எடுத்து வேறு காமிச்சிருவாரு. பார்த்தீங்களா லூயிஸ் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, இப்போனா லூயிஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்ட்டு வேறு காட்டுவார். அதில் வேறு ஆர்டின் போட்டு தேங்க்யூலாம் வேறு போட்டு வச்சுருப்பான். நல்லா பார்த்துக்கிட்டிங்களா, கொஞ்ச நாள் லூயிஸ் கிட்டேருந்து கற்றுக்கோங்க அப்படின்ட்டு வேறு கற்றுக்கிட்டு இருப்பார். உடனே லூயிஸும் எதுக்கு இதை பேக்கெட்லேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேறு கேட்டுட்டு இருப்பான். அது உனக்கு தேவையில்லாத வேலை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்னடா அப்படின்ட்டு வேறு திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிருவார். உடனே போக்ஷில் கிட்ட ஷிங்ஷின் லைனை பற்றி பேசணும், கொஞ்சம் மீட்டிங் ரூமுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷிலையும் வேறு கூப்பிட்டு போயிடுவார். உடனே சங்கம், ஆமாம் சாய் எதுக்கு லூயிஸ் கொடுத்த ஃபீட்பேக்கு பேக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு வேறு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே லீயும் ஒருவேளை அவருக்கு லூயிஸை ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி வேற கதை கட்ட ஆரம்பிச்சிருவாரு. இந்த பக்கம் போக்ஷிலும் வச்சா, நான் கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. பரவாயில்லையே, இவ்வளோ கம்மி பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, நீ நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்ட்டு வர பாராட்டிட்டு இருப்பாரு. உடனே சாவும், இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயாக இருப்பியா, நம்ம 2 பேரும் டேட் போகலாமா அப்படின்ட்டு வர கேட்பாரு. இது டேட்டிங்கா அப்படின்ட்டு வர பயங்கர ஷாக் ஆகிடுவா. இருந்தாலும் 2 பேரும் டேட் போவாங்க. உடனே போக்ஷிலும் வச்சா, இந்த வாட்டி நீங்கள் எனக்கு லஞ்ச் வாங்கி கொடுத்தீங்களா, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. உடனே சாவும், இதுதான் நம்ம வர லாஸ்ட் டேட், நெக்ஸ்ட் டைம்லாம் லூயிஸையும் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வர சொல்வார். ஏன் அப்படின்ட்டு வேற கேட்பா. லூயிஸை இந்த வாட்டியே வரேன்னு சொன்னான், நான் தான் அவனை ஸ்டாப் பண்ணேன், நெக்ஸ்ட் டைம்லாம் சத்தியமாக நம்மளை விடவே மாட்டான் அப்படின்ட்டு வர சொல்வார். அவன் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கான், பரவாயில்ல அப்படின்ட்டு வர சொல்வார். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சிரிக்க ஆரம்பிச்சிருவா. அவன் ஒரு பெரிய குட்டி நாய் தெரியுமா, எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் என் மேலே ரொம்ப பொசசிவாக தான் இருப்பான், ஆனால் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன போக்னம் என் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்காது, கோவம் வந்துடும் அவனுக்கு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே சாவும், அவனுக்கு ஃபேமிலின்னு பெருசாக யாரும் இல்லை, இருந்த ஒரு பாடியும் இப்போ இறந்துட்டாங்க, ஸோ நீ தான் அவனுக்கு அன்பையும் பாசத்தையும் அதிகமாகவே தரணும், மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு வர சொல்வார். கண்டிப்பாக அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு வர கேட்பா. எங்கேயும் போகிறதில்ல, ஒரு நிமிஷம் நீ இங்கேயே வெயிட் பண்ணு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் புக்ஸ் எல்லாம் வேறு வாங்கிட்டு வந்து அவள் கையில் கொடுப்பாரு. என்னது இது அப்படின்ட்டு வர பிரித்து பாப்பா. எதுக்கு இவ்வளோ புக்ஸ், நான் ஆல்ரெடி போக்னம்க்கு புக்ஸ் வாங்கி கொடுத்துட்டேனே அப்படின்ட்டு வர சொல்லுவா. இது போக்னம்க்குலாம் கிடையாது, உனக்கு, நீ ஒழுங்காக உன்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணு, நீ யூனிவர்சிட்டி போ, நல்லா படி, நீ ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்மார்ட்டான பொண்ணுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்கு நான் இந்த யூனிவர்சிட்டி புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன், உன்னால் இந்த படிப்பை கண்டினியூ பண்ண முடியும், கம்ப்ளீட்டும் பண்ண முடியும். நீ லூயிஸ் கூட என்ன பிளான் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ படிக்க ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக படிப்பை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பான்னு மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ தயவுசெய்து படி, உன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்ட்டு வர சொல்வார். நீங்கள் நான் பார்த்ததுலேயே ரொம்ப நல்ல மனுஷன்ச்சா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வர சொல்வா. எது, நான் நல்ல மனுஷனா, சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உனக்கு மட்டும் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேன், ஆனால் அதுக்காக இப்போ ஓசிலெலாம் புக்கு தர முடியாது, ஒழுங்கு மரியாதை இந்த புக்ஸுக்கு $55 எடுத்து வை அப்படின்ட்டு வர சொல்வார். இன்னது $55 அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கர ஷாக் ஆகிடுவா. என்ன ஷாக் ஆகிட்டியா, நான் சும்மா சொன்னேன் நம்பிட்டு தானே அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவார். 2 பேரும் ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம கிம்மியும் ஜோவியும் தான் காட்டுவாங்க. ஜோவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தயவு செய்து எனக்கு தலைலாம் சுற்றுது, வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு சாப்பிட மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு வர கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. கிம்மும் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் தயவு செய்து கொஞ்சம் இதை ஓப்பன் தான் பண்ணி பாரு, நான் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்வார். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும் இன்னும் அப்படியே சந்தோஷத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிருவானா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு வர அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஓப்பன்னா பண்ணி பாரு அப்படின்ட்டு வர சொல்வார். இப்படி என்ன சூப்பரான டிஷ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேறு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. உள்ளே பார்த்தா டைமண்ட் ரிங் வேறு இருக்கும். என்ன பிளேட்டில் இருக்குன்னொடனே டூப்ளிகேட்டுன்னு நினச்சியா, இது ஒரிஜினல், உனக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வேற எடுத்து போட்டு விடுவார். இவர் ப்ரொப்போஸ் பண்ணோடனே பயங்கர எமோஷனலாக வேறு ஆகிடுவாங்க. உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் ப்ரொப்போஸ் பண்ணுறது வேறு. உடனே யோகம் டிஎஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பயங்கர எமோஷனலாக வேறு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் இது உங்கள் ஸ்டைலே கிடையாது, உங்களுக்கு எப்படி இந்த ஐடியாலாம் தோணுச்சு அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. நானும் நிறைய ஐடியாஸ் யோசிச்சேன், ஆனால் எதுவுமே செட் ஆகலை, எனக்கு வேண்டப்பட்டவர் தான் இதை கொடுத்தாரு, எப்படி இருக்கு இந்த ஐடியா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற ஆக்ட் பண்ணி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம சாவை தான் கட்டுவாங்க. சாவோட வீட்டுக்கு வேற சாவோட அப்பா அம்மா பெட்டி படுக்கையோட வர வந்துருவாங்க. நாங்கள் இங்கே தான் இனி தங்க போகிறோம் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இது இங்கே தங்க போகிறீங்களா அப்படின்னு வர சாவும் ஷாக் ஆகிடுவார். ஆமாம் நீ கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நாங்கள் உங்க கூட தான் தங்க போகிறோம், வேறு எதுவும் எங்களை கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேறு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வர உள்ளே போவார். உடனே சாவோட அம்மாவும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு, நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நீ எங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஸோ தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்ட்டு வர மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே எனக்கு பசிக்குதுன்னா நூடுல்ஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ப்ளம் சிரப்பை வேறு எடுத்து ஊற்றுன்னு வேறு ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. உடனே சாவோட அப்பாவும் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவார். இதுக்கு மேலே என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாது, நீ சமைக்கிறன்ற பேரில் எங்கள் உயிரை தான் போட்டு வாங்கிட்டு இருக்க, போதும் அந்த சிறப்பு ஊற்றுறத
அதை நிறுத்து அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. சாக்கும் சாவோட அம்மாவுக்கு வர பயங்கர ஷாக்காக இருக்கும். இவர் இப்படிலாம் பேசுகிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே இந்த சீரமை இந்த கிச்சனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், தயவு செய்து என் கிச்சனை விட்டு வெளில போ அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கு மேலே இந்த சீரம் அந்த சீரமும் ஏதாவது கொண்டு வந்த அதுக்கப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு வர மிரட்டு வரோம். இவர் இப்படி கத்த ஆரம்பித்த உடனே சாவோட அம்மாவுக்கும் மயக்க வர ஆரம்பிச்சிடும். உடனே சாவம் பிடிச்சிருப்பா, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னாச்சு உனக்கு திடீர்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வர கேட்பாரு. உடனே சாவோட அம்மாவும் எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை விடுடா, இது என்ன உங்கள் கிச்சன் தானே சொன்னீங்க, இதுக்கு மேலே நீங்களே சமைச்சு நல்லா சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சிட்டு வெளில போயிடுவாங்க. இப்போ சந்தோஷமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்தீங்களா இல்லை டைவர்ஸ் வாங்க வந்தீங்களா, இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும், நீங்களே போய் அம்மாவை சமாதானப்படுத்துங்க, என்னை இந்த பிரச்சனைக்குள்ளே இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிருவாரு. இங்கே கட் பண்ணால் நம்ம மாரியை தான் கட்டுவாங்க. மாரியா வேற இப்போ சாக்கு புதுசாக ரூட் விட்டுட்டு இருக்கால, அவளுக்கு வேற சாவோட ஞாபகம் வேற வந்து வேற போயிட்டு இருக்கும். சாக்கூட கடைசியாக அந்த டின்னர் போயிருப்பாள், அப்போ வர ஃபுல் போதில் இருக்கிற மாதிரி வேற நடிச்சுக்கிட்டு இருப்பா. நீங்களே என்ன எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்டுறீங்களா அப்படின்லாம் வேற சொல்லியிருப்பா. அவரும் வர கைத்தாங்களா தூக்கிட்டு வந்து வீட்டில் வர போடுவார். சரி ஓகே எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்ப வரான். மாதிரி உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு வர அவங்க அம்மாவும் கேட்பாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சும்மா பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வர ஃப்ராடுத்தனம் பண்ணியிருப்பா. அதெல்லாம் வேற நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு வேற கேட்கும். யார் இது அப்படின்ட்டு வேற இவ்வளோ வந்து மானிட்டரில் பாப்பா. பார்த்தா சாவோட அம்மா இங்கே வந்திருப்பாங்க கோச்சிக்கிட்டு. ஐயோ சாவோட அம்மாவா இது, இவங்க இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வர ரொம்ப பவ்யமான பொண்ணு மாதிரி வேற பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவா. உடனே சாவோட அம்மாவும் என்னை மன்னிச்சிரு மாதிரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. ஐயோ ஆண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் தூங்கலாம் இல்லை, நான் நைட் ஆனால் ரொம்ப போயம்ஸ் படிப்பேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் எம்ப்ராய்டரிலாம் கூட ட்ரை பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே மாரியோட அம்மாவுக்கு வேற பயங்கர ஷாக் ஆகிடும். என்னது நீயா அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தாயே ஷாக்க குறை அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பா. உனக்கு எவ்வளோ அழகான ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிருக்கா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்ட்டு வர சாவோட அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே ஆண்டி நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு வர ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருப்பா. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர மாரியோட அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே மாரியோட அம்மாவும் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனா நம்ம கிளியோபாட்ராவையும் வர சொல்லிடலாமா, நைட்டு பார்ட்டி பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணலாமா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சாவோட அம்மாவும் வேற ஒத்துப்பாங்க. 3 ஆண்டிங்களும் உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு லூடோ கேம்லாம் வேற விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. சரி நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு வந்த அப்படின்ட்டு வர கிளியோபாட்ரா ஆண்டியும் கேட்பாங்க. உடனே சாவோட அம்மாவும் எல்லாம் கதையும் வேற ஃபர்ஸ்ட்லேருந்து வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கதை, இதுக்கு நீ சண்டை போட்டு வர வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபாட்ரா ஆண்டி வேற பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மாரியோட அம்மாவும் ஹஸ்பண்ட்லாம் இப்போ சமைக்கிறதே பெரிய விஷயம், உனக்கு சமைக்கிறாரு இதுக்கெல்லாமா கோச்சிப்பா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அட நீ வேற, அவர் என்னை எப்படி திரும்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு, அவர் என்னை கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, பத்ததுக்கு என்னோட ப்ளம் சீரமை வேற ஏதோ வைரஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, எனக்கு எவ்வளோ திரும்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே கிளியோபாட்ரா ஆண்டியும் உனக்கு ஹஸ்பண்ட் இருந்தே நீ இவ்வளோ சண்டை போடுற, எனக்கெல்லாம் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் எவ்வளோ திரும்ப கஷ்டப்படுறேன், அவர் இறந்து எத்தனை வருஷம் திரும்ப நான் தனியாக கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஹஸ்பண்ட் இருந்தால் அவர் ஜெயிலில் இருக்காரு அப்படின்ட்டு வேற மாரியோட அம்மாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ தெரியாமல் இந்த டாப்பிக்கை பேச ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற மாற்றி சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே மாரியோட அம்மாவும் பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு மேரேஜ் வேறு இருக்குல்ல, அதுக்கு எப்படி ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. உடனே சாவோட அம்மாவும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வேணா ஏதாவது மேக்கப் பண்ணலாமா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆண்டியும் உட்காந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம லூயிஸும் போக்ஷனையும் தான் கட்டுவாங்க. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குடா நாளைக்கு மேரேஜை நினச்சா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. எனக்கு தான் நர்வஸாக இருக்குது அப்படின்ட்டு வர லூயிஸும் போக்ஷில் மாற்றி வேற ஐஸ்கிரீமும் கேக்கும் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. உடனே லூயிஸும் போக்ஷில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றியா, ஏன்னா நாளைக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக இருக்கும், திடீர்னு பத்தமாக போயிடுச்சுன்னா அப்படின்ட்டு வர சொல்லுவான். கேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணா ஒரே ஒரு பைட் மட்டும் எடுத்துக்கிட்டுமா அப்படின்ட்டு வர கேட்பா. சரி ஓகே சாப்பிடு அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவனும் ஒரே ஒரு பைட்டு மட்டும் எடுத்து வைப்பா. இப்போ சாப்பிட்ற அழகை பார்த்தோன்னே அவனுக்கு வேற ரொம்ப பிடிச்சி போயிடும். சரி ஓகே நீ சாப்பிடு, நீ சாப்பிட்றத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். இதான் சாக்குன்னு போக்ஸில் வேற ஃபுல் கேக்கே வேற முடிச்சு விட்ருவா. மறுநாளும் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேற போயிட்டு இருக்கும். லூயிஸோ ரெடியாக கீழே வந்து வேற பார்ப்பான். எல்லாரும் பரபரப்பாக வேற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா அவனுக்கு பாட்டி ஞாபகம் வேற வந்துடும். பாட்டி எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவங்க கொடுக்குற கிஃப்ட்டு வச்சு ஒரு பர்சனோட கேரக்டரை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு யார் என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா 3 ஆண்டிங்களும் ஜாலியாக நின்று வேற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் உங்கள் பையன் ஜோக் எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்ட்டு வர சாவோட அம்மாவும் கேட்பாங்க. அவனுக்கு தான் இன்னும் 30 வயசே ஆகலையே அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. என்னது 30 வயசு ஆகலையா, நான் என்னதோ அவன் சாவிட பெரிய பையன் நினச்சேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் நிறைய ஹெர்பல் மெடிசன் சாப்பிட்டதுனால அந்த சைடு எஃபெக்ட்லாம் அவனுக்கு ஏஜ் லுக்கும் வந்துடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு வர ஜோட அம்மாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே மாரியோட அம்மாவும் எனக்கும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஆசையே கிடையாது, அவளை கடைசி வரைக்கும் என் கூடயே வச்சு பார்த்துக்கணும் தான் எனக்கு ஆசை அப்படின்ட்டு வர வளரிட்டு இருப்பாங்க. உடனே ஜோட அம்மாவும் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, உனக்கு வயசாகி செத்து போயிட்ட பிறகு அவளுக்கு வயசு 60 ஆகும், அப்போ வரைக்கும் அவள் சிங்கிளாகவே இருக்கணும்னு சொல்கிறியா அப்படின்ட்டு வர திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பன்னு
பார்த்து லூயிஸும் வந்துடுவான். லூயிஸும் இவங்க என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வேற யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். சாவோட அம்மாவும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சிறப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேற கொடுத்துருப்பாங்க. எப்பவும் காசு தான் இம்பார்ட்டன்ட்னு யோசிக்கிற ஜோவோட அம்மா மொய் தான் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி மாரியோட அம்மாவும் டீ கப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேற கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வேற யோசிச்சு பார்த்துட்டுப்பா ஒவ்வொருத்தர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து சாவோட அப்பா வேற வந்திருப்பாரு. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லூயிஸ் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் இவரை யார் இன்வைட் பண்ணது அப்படின்ட்டு வேற சாவோட அம்மாவும் கேட்பாங்க. வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாரியோட அம்மாவும் சொல்லுவாங்க. நல்ல ரொம்ப சீன் படாத போய் அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜோட அம்மா வேற திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆட்டிடியூடோட நின்றுட்டு இருப்பாங்களாம். உடனே சாவோட அப்பாவும் அனி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ப்ளீஸ் என்கிட்ட பேசு அப்படின்னு வேற வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருவாரு. இவர் இப்படி கெஞ்சதை பார்த்தோன்னே இந்த 2 ஆண்டிங்களுக்கும் வெக்க வர ஆரம்பிச்சிடும். என்ன லூயிஸ் மாப்பிள்ளை பொண்ணு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் சாவும் ஜோவை கூப்பிட்டு எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போகிறேன் நீ வேணா கோல்ட் லைனில் மர்ச்சன்டைஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறியா அப்படின்ட்டு வர கேட்பாரு. உண்மையாக சொல்கிறீங்க நீங்கள் என்ன ஹயர் பண்ண போகிறீங்களோ அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். டேய் நான் அவ்வளோ சீக்கிரமாக உன்னை ஹயர்லாம் பண்ணுற மாட்டேன் ரொம்ப ஈஸியாக கோல்ட் லைனில் லூயிஸை வச்சு வந்துட்டேன். ஆனால் நாங்கள் இப்போ ரிக்வயர்மெண்ட் பண்ண போகிறோம் நீ அந்த எக்ஸாம் எழுதிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்ட்டு வர சொல்லுவார். ப்ளீஸ் என்ன நீங்களே வேலைக்கு எடுத்துவோங்களேன் அப்படின்ட்டு வர கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேர் பேசுறத வர லூயிஸும் கேட்டுட்டு இருப்பான். சா வந்து ரொம்ப ஸ்டைலிஷான ஆள். இவர் என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு தெரியுமா? இவரா மாதிரி ஸ்டைலாக 2 சன்கிளாஸஸ் கொடுத்தாரு. நம்ம ஜோ ரொம்ப விளையாட்டுத்தனமான ஆள் அதனால் அவரா மாதிரி ஒரு நைட் லேம்ப் கொடுத்தாரு அப்படின்ட்டு வர மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து டிடெக்டிவ் நம்ம வேற வந்துருவார். இப்போ இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது செமையாக இருக்கே அப்படின்னு வேற சுற்றி பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வேற குட்டியாக ஒரு செடி வேற எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இதை நான் இந்த ஓரமாக வைக்கிறேன் அப்படின்ட்டு வேற எடுத்துகிட்டு போய் ஓரமாக வைப்பார். உடனே சாவும் நீங்கள் ஆர்ம்ஸ் எல்லாம் பெருசாக வச்சுட்டு இருக்கீங்கன்னு இவ்வளோ பெரிய வெயிட்டான பொருளை எடுத்துகிட்டு வரீங்களா? ஆமாம் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. எனக்கா இல்லை அப்படின்ட்டு வர சொல்வாராம். என்ன சொன்னார் அப்படின்ட்டு வர கேட்பாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்ட்டு வர ஜோவும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். உடனே ஜோவும் சரி ஓகே நம்ம மேரேஜ் செரிமனி ஆரம்பிக்கலாமா பொண்ணும் பையனையும் வர சொல்லுங்க அப்படின்ட்டு வர சொல்லுவான். போக்ஸலோ லூயிஸோ வருவாங்கன்னு பார்த்தா போக்ஸில் மணப்பெண் தோழியாக வேற வந்துகிட்டு இருப்பா. இந்த டோட்டல் கல்யாண செட்டப்பே யோக்காகவும் கிம்முக்காகவும் தான் நடந்திருக்கும். கிம்முக்கும் யோக்கும் நல்லபடியாக வேற கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடும். நம்ம ஜோவும் சும்மா இல்லாமல் மாறி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு மாறி நம்மளுக்கு தான் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். மாரியும் கொஞ்சம் கூட கண்டுக்காம சாவை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம லூயிஸும் எல்லாரும் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் என்னோட ஏஞ்சல் என்ன கிஃப்ட் கொடுத்தான்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன கிஃப்ட் கொடுத்தான்னு வேற சொல்லுவான். போக்ஸெல்லாம் ஷென்ஷன் லைனோட லைஃப் டைம் கூப்பனை தான் மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுத்துருப்பா. உடனே இவங்கெல்லாம் என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டேன். ஷாப்பிங் கிங் லூயிஸ் ஆனால் நான் என்ன கொடுத்தேன்னு சொல்லவே இல்லையே. மாப்பிள்ளை பொண்ணுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச காரை தான் ப்ரெசென்ட் பண்ணேன். அவங்க அந்த காரில் இந்த ஊரெல்லாம் சுற்றுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜோவும் சரி ஓகே கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது இப்போ பொண்ணு அந்த பூவை தூக்கி போடுவாங்க யாருக்கு லக் இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே எல்லா லேடிஸாக வேற வந்து பொசிஷனில் நிற்பாங்க எனக்கு தான் பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யோவும் திரும்பி நின்று அந்த பூவை வேற தூக்கி போடுவாங்க. எல்லாரும் கேட்ச் பண்ணோன்னு சொல்லிட்டு ரொம்ப வேற ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஜோவோட அம்மா தான் கரெக்டாக வேற கேட்ச் பண்ணிவிடுவாங்க. எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வேற குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு தான் இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட். ஸோ நாளைக்கு எபிசோடில் நம்ம போக்ஸலுக்கும் லூயிஸ்க்கும் மேரேஜ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீரிஸ் முடிய போகிறதுனால நெக்ஸ்ட் என்ன சீரிஸ் போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.